ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உதயமாகுதுங்க. அப்போ ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமான வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடத்துல உங்கள் சுக்கிர பகவான் உட்காந்துருக்கார். சுக்கிரனாவே வண்டி வாகனத்துக்கு அதிபதினு சொல்லலாம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் புதுமையாக வீடுமனை வாசல் வாங்கி வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு புதுமையான வீடுமனை வாசலுக்கு குடிபோகக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. தெளிவாக எப்பொழுதுமே உங்களோட ராசிநாதன் எங்கே இருக்காரோ அதை சார்ந்து தான் அந்த மாதத்தின் கிரக நிலைகளானது உதயமாக போகுது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வெகு நாட்களாக ஏற்பட்டிருந்த ஒரு கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதமானது உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெற போகுது. அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 30க்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட காத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாக போகுதுங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரலும் புரட்டாசி மாதங்கள் இருக்கும். அக்டோபர் 17க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் உதயமாயிடும். இப்போ புரட்டாசி மாதத்தில் ஒரு புதிய முயற்சிகளை நம்ம தொடங்க மாட்டோம், ஐப்பசி மாதத்தில் தொடங்க ஆரம்பிப்போம். அப்போ ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் தேதி உதயமாகுதுங்க. அப்போ அக்டோபர் 18ஆம் தேதி காலகட்டத்திலிருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏறுமுகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க போகிறீங்க. அழியா சொத்துகள் வாங்குவது, வீடு முனை வாசல் வாங்கி வீடு முனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவது, அல்லது கட்டிய வீடுகளுக்கு குடிபோகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இந்த அக்டோபர் 17லேருந்து அக்டோபர் 30க்குள்ளார நடைபெற போகுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் அதிகமான சுகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டுறீங்க. இல்லைங்க நாங்கள் எல்லாருமே வீடு மனை வாசல் வாங்கி கட்ட போகிறோமா அப்படின்னாக்கா கிடையாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் சொல்லக்கூடிய அழியா சொத்துகள் வாங்குவாங்க, அல்லது வீடு மனை வாசல் வாங்கி கட்டி குடி போவாங்க, அல்லது பழைய வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும், அல்லது தாயாரின் சொத்துகள் உங்களுக்கு தாயாரின் சொத்துக்களானது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும், தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாகும், தன் தாயின் மூலியமாக ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருப்பாங்க. இந்த நேர காலகட்டத்தில் யாராவது ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட தாயார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டாங்களோ இல்லையோ இதுக்கு மேலே உங்கள் மேலே ஒரு பாச பிணைப்போடு செயல்படுறதை பார்க்க முடியும். அப்போ இந்த மாத காலகட்டங்கள் தாயின் மூலியமாக அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே குரு பகவான் உட்காந்துருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுங்க. 2025 மே மாத காலகட்டத்தில் குரு பயிற்சி நடந்தது. இது 2026 ஜூன் வரலுமே இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்க போகிறார். அப்போ தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்யணும், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, உங்களோட குலதெய்வத்துக்கு கெடா வெட்டி காது குத்தி மொட்டடிக்கக்கூடிய விதிகள் உருவாகிறது, 4 பேர்த்துக்கு விருந்து படைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை இந்த நேர காலகட்டத்தில் செய்து முடிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ ஒரு நல்லது செய்து அதன் மூலிமா 4 பேர் அழைத்து உங்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. வருமானங்கள் பல வழியிலிருந்து உங்களுக்கு பெருக்கக்கூடிய காலகட்டம் வரும். ஏன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து தனக்காரகனே தனஸ்தானத்திலிருந்து பார்த்தாருன்னா தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஏற்கனவே யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் வட்டி முதலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதனால் தன பிரச்சனைகள் ஓரளவுக்கு சீருக்கு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தொழிலுக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரணும்னா கண்டிப்பாக கிளம்புறதுக்கு ஒரு விசேஷமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல கேதுவோட சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னா அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால தான் சொல்ல விரும்புகிறேன், வெளிநாடுகளுக்கு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு தொழிலுக்காக வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் போதான்னு 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் வீச போகுதுங்க. உண்மையான சொல்லப்போனால் இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள் கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் போராட்டத்துக்கான அமைப்புகளை சந்திக்கணுன்ற விதி அந்த காலகட்டத்தில் அனுபவித்து வந்துட்டீங்க. உங்களோட கஷ்டங்களை சொன்னால் மாளாதுன்ற விதி, கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள், வண்டி வாகன தடைகள், கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது,
சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுது, கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுன்னு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்தித்த காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது. எதன் அடிப்படையில்? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்குங்க. உங்களுக்கு யோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டுருங்க. இந்த நேர காலகட்டத்திலேருந்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. எடுத்து பார்த்துட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயணித்தீங்க அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்க்குவதற்கும் எந்த ஒரு சுப நிகழ்வு செய்யணுனாலும் இந்த 2026 ஜூனுக்குள்ளாரே செய்து முடிச்சுங்க. இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் சுப நிகழ்வுகள் எல்லாமே தேடி வரும். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமையாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தில் பெண் தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக நீங்கள் எண்ணியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்கும் அண்ணா இப்போ பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்கள் மிக அற்புதமாக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள். வாங்கிய காசை செலவு பண்ணியே தீரணும். செலவு பண்ணினீங்கன்னா நோய் இருக்காது. பிள்ளைங்க அட்டகாசம் பண்ணும். நல்ல பண்டிகை நேரம், உங்களுக்கு பக்குவம் அடைந்த நேரம். இப்போ பார்க்கலாம், வாழ்ந்து பார்த்துடலாம், அப்படிப்பட்ட எண்ணங்களில் தான் இருப்பீங்க. ஏன்னு கேட்டால் 8ஆம் அதிபதி 2ல் வந்திருக்கு. கடன் வாங்கி தான் கொண்டாந்து போடணும். அடுத்தது லாபாதிபதியும் 2ல் வந்திருக்கு. லாபமும் நஷ்டமும் சேர்ந்து ஒன்றா வர்றதுனால நடக்குது சார், நான் கடன் வாங்கிட்டே இருக்கேன் சார், அது எப்போ தான் நடக்குது பார்க்கலாம் சார், அப்படி நீங்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். அதே அந்த ராசிக்கு 7க்கு 12க்கு உடையவன் 6ல் இருக்கிறதுனால கடன் வாங்க தான் வைக்கும். அக்டோபர் மாதத்தில் சூரியன் வேறு அங்கே வந்துடுறான், சுகம் வேற கெடும். உங்களுக்கு நோய் நொடின்னு படுத்துக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுறதை விட நீங்கள் பொதுவாகவே கேளிக்கை கொண்டாட்டங்கள் விசேஷங்கள் அதில் உங்களோட மைண்டை செலவு பண்ணுங்கள், சரியாக வரும். நம்ம என்ன எதுவும் கொண்டு வந்தோம், எல்லாமே இயற்கையில் கிடைக்குதுங்க. உங்களுடைய முயற்சி மட்டும்தான் தேவை. உங்களுடைய 6வது அறிவோட முயற்சி நீங்கள் பயன்படுத்தி யாரை எப்படி பக்குவமாக நம்ம பயன்படுத்தி இந்த நேரத்தை நம்ம கையாளணும்னு நினச்சிங்கன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் வாங்கி செலவு செய்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரம் இருக்குது. 2 இதில் யார் இருக்கா? கோடியாக தரக்கூடிய குரு பகவான் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் 5ல். அவர் 4 கூடைய 5க்கு போகும்போது உங்களுக்கு இதர செலவுகள், குழந்தைகளால் செலவு, பண்டிகையால் செலவு, குலதெய்வத்தால் செலவு, மற்றபடி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குங்க, சுப செலவுகள் நடக்கும். அந்த சுப செலவுகளும் உங்களோட சேர்ந்து வருவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலம் இப்பொழுது ஏற்படும். கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருந்தது ஒரு நேரம். அதே கஷ்டம் இப்போ இஷ்டப்பட்டாச்சு, வர்றது பார்த்துக்கலாம். ஆனால் வரதை பார்த்துக்கிறதுலான்னு சொல்லிட்டு சமாளிப்பதற்கு நீங்கள் ஒரு கணக்கு இல்லாமல் இது செலவு பண்ணிடாதீங்க. அந்த கணக்கு எப்படி போடுறது? நீங்கள் பிறந்த நேரத்துக்கு உள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தில் உள்ள கருத்துக்களை கேட்டு அத்தோடு இந்த கோச்சார ரீதியாக உள்ள பலனையும் பார்த்து நீங்கள் குடிச்ச முடிவு கோவிலுக்கு போக ரெடி தான். ஒரு வேனில் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, வேன்காரன் வரானா இப்போ கோவிலுக்கு வரியான்னு கேட்டு அழைச்சிட்டு போகிறான்னா ஏறிக்க வேண்டியதான். நம்ம என்னன்னா பைக் வரும் அல்ல அது வரும்னு நீங்கள் காரண காரியங்கிறது, பைக்கும் போய் வண்டியும் போகும். அப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த 8ஆம் அதிபதி உங்களை வார்த்தையை இழுத்து ஒம்பளை விட்டுருவான். ஆகையினால அவனே ஏன்னு கேட்டால் அவனே அந்த இடத்துக்கு பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கான், பாதகத்தை பண்ணி விடுவான். நடுவில் ஒருத்தர் குறுக்க பேசுவார், என்னங்க இது ஒரு பெரிய விஷயமா, வாங்க 2 பேரும் வண்டியிலே போகலாம்னு சொல்லிட்டு உங்களை போகிறவங்களையும் பிடிச்சி இழுத்துருவான். இது மட்டும் ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் விலகி நில்லுங்க, தானாக நடக்கும். நீங்கள் உள்ளே போந்தீங்கன்னா நீங்களே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இருப்பா பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, நீ தானே சொன்ன பார்த்துக்கலான்னு சொல்லி, இப்போ நடக்காத போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பழிய தூக்கி நம்ம தலையில் போட்டுருவாங்க. அப்படி பழிய போட்டு நம்ம தலையில் போடாத அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். சிறப்பானது, நல்ல பலன் உள்ளது. எப்பொழுதுமே எப்படின்னு கேட்டால் ஒரு சான்ஸ் ஒரு நேரங்களில் கிடச்சிருவுங்க. அதான் காலத்தோட அருமை.
காலம் என்று ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் அதை ஆண்டு அனுபவித்து சீர சிறப்பாக வாழுறாங்க. அதில் ஒரு மாதிரி ஒரு மன சஞ்சலமோ சோம்பேறித்தனமோ இல்லை இப்போ ஒரு அலட்சியமோ இருந்தால் மட்டும் அந்த காலத்தை நீங்கள் மதிக்காதனால அந்த காலம் கடந்து சென்று விடும். அதற்கு பிறகு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு வேதனைப்படுவீங்க. அப்படிப்பட்ட நேரத்தை நீங்கள் இப்போது ஆக்கிவிடாதீர்கள். ரிஷபராசி நேயர்கள், அக்டோபர் மாதத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கான காலம் இது. உங்களுடைய இல்லைன்னு வச்சுங்க, நண்பர்களாலையும் கடனாலையும் உங்களுடைய நோயாலையும் வீண் செலவு தான் பண்ணணும். உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ அது செய்ய வேண்டி வரும். இல்லை தாயோட சகோதரர்களுக்கு, மாமா வம்சத்தை சார்ந்தவர்களுக்கோ, இல்லை நீங்கள் பேச்சு வழக்கில் பேசி பழகினா கூட சரி, இந்த எனக்கு இது மாதிரி உதவி வேணும்னு அதுக்காக நீங்கள் கடனை வாங்கி கொடுக்க வேண்டியதாக வரும். ஆகையினால் இந்த மாதம், அக்டோபர் மாதம் மிக சிறப்பாக செல்ல உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உணர்ந்து புரிந்து செல்லுவதற்கு இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் ஒன்று, விபத்து வரும். திடீர்னு விபத்து வரும். யாரோ எங்கே இருந்தோ கொண்டாந்து குறுக்க விட்டுருவான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருப்பதை பொறுத்து இந்த விபத்துக்கு ஆளாகும். இன்றைக்கு செவ்வாய் சனி இருக்குது, அதுவும் உங்களுக்கு சரியில்லாதான் இருக்குது. உங்கள் ஜாதகத்திலையும் சனியை வைத்து சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் இவன் போய் மோதுவான். சனி முன்னாடி நின்று பின்னாடி செவ்வாய் இருந்தால் பின்னாடி ஒருத்தன் வந்து மோதுவான். இல்லை முன்னாடி செவ்வாய் போய் பின்னாடி சனி இருந்தனாக்க இது போய் பிரேக் போட்டு வச்சுருவான். அவன் வேறு ஸ்பீடில் போய் அப்படியே நிறுத்தி 2 பேரும் ஜாம் ஆவாங்க. இது மாதிரி விபத்துகள் வருவதற்கும் காரணம் இந்த நேரம் நடந்துகிட்ருக்கு. ஆகையினால உங்களுடைய காலத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்களைப் போல கோடீஸ்வரர் எவரும் இல்லை. உங்களுக்கு பணம், காசு, செல்வாக்கு எல்லாமே கிடைக்கின்ற இந்த அற்புத காலத்தை கேட்டு தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். பரிகாரம் என்பதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, ஏன் சாமி? நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உடல்ல இருந்து ஆராசு நிறைய பாயுதுன்றது ஒரு இலக்கியங்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கோவிலுக்குள்ள நீங்க போறீங்கன்னா, கோவிலுக்குள்ள இரும்பு கம்பியால் அடைச்சி சாமியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க போகும்போது உங்க ஆராசலம் அந்த இரும்பு கம்பியில படாது. அந்த முண்டிக்கிட்டு போகக்கூடாது. மன கட்டுப்பாடு, மன ஒழுக்க வேணும் தானங்க கோவிலை கட்டினாங்க. ஆசை, என் குழந்தைக்கு, என் பேரன், என் பரம்பரை, இப்படி நீ சொத்து சேர்ப்பதனால் உன்னுடைய சொத்துக்கள் நீ நினைச்சது போல ஆளுகிறார்களா வரும் வாரிசுகள்? இல்லையே, உட்கார்ந்து அதை அழிக்க தானே வராங்க. அதுதானே நாங்கள் திரிகோணஸ்தானம்னு சொல்றோம். 3, 6, 11 இருந்தால் இவன் ஓடி உடைத்து காசு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவா. ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்து வேலை செய்வான். 1, 5, 9 இருக்கிறார்கள் என்றால் இவங்க பாட்டை மட்டும் சொத்தை வச்சு ஆள போகிறான். அந்த பாட்டை சொத்தை ஆளும்போது நோயோடு ஆளுகிறானா சுகமாக வாழ்கிறானான்னு பார்க்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. 2, 7, 11 பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 2 வாய் வார்த்தையால் பொருளாதாரத்தை போட்டு பார்ட்னர்கிட்ட போட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்து தாங்கள் உங்களுடைய வம்சா வழியை வளருதா தாழ்தான்னு பார்க்குறோம். அந்த 11ஆம் இடம் என்ன? வெற்றி சின்னம், வெற்றி கொடி, இவன் பரம்பரை இப்படி ஹிஸ்டரி எழுதுகிற இடம். அது எங்கே உள்ளது? உன்னுடைய குழந்தைக்கு 7ஆம் இடம்தான் 11ஆம் இடம். பாவமும் புண்ணியமும் வெளியில் இருந்து வருவதில்லைங்க, நம்ம செய்வதை பொறுத்து தாங்க வருது. இந்த ஜோதிட கலையை பொறுத்தவரையும் இந்த அருமையான வழிகாட்டுதல் மூலமாக இந்த ஜோதிட நேரம் உங்களை அழகாக எடுத்து செல்கிறது. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வாததும் உங்களை சார்ந்தது. அது அத்தனையும் கமாண்ட்ல போடுங்க, சொல்றது சரியா தவறாக. காரணம் என்னன்னா, உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டால்தான் எங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு தெரியும். ஆகையினால் உங்களுடைய பயண பாதையை வெற்றி பாதையாக மாற்றுவதற்கு இந்த ஜோதிட நேரத்தை அணுகுங்கள். உங்களுடைய வெற்றி பயணத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். ரிஷபராசி, துலா ராசி
இந்த 2 ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்கிறார். அப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி தான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சாகிறார். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா கன்னி ராசி தான். எப்பயுமே கன்னி ராசிக்கு அதுதான் உங்களுக்கு புத்திர ஸ்தானமே. அப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு போகிறார். பொதுவாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் 5ஆம் இடம், நம்ம ராசிக்கு 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். 7ஆம் இடம்ன்றது வந்து கலஸ்திரஸ்தானம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் தான் குழந்தை பாக்கியத்தை குறிக்கிற இடம். 7ஆம் இடம் அப்படின்னா கலஸ்திரஸ்தானம், அதாவது மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கிற இடம். அப்போ தன்னுடைய ராசிக்கு அதிபதி எங்கே போய் உக்காடுறாரோ அதுக்கு தகுந்த செல்வங்கள் இல்லை, பலன்களையும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா. சுகஸ்தானம்னு சொல்றது என்னன்னா ஆரோக்கியமான இடம். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கிறுகிறுப்பு வருது, மயக்கம் வருது, உடம்பு சரியில்லை, அதாவதுன்றது ஏதோ ஒரு குறைகள் சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனால் விடிய கத்திக்கிட்டு கிடப்பீங்க, விடிஞ்சு பார்த்தா வேலை வெட்டிக்கு கிளம்பிடுவீங்க. ஏன்னா எந்த குறை இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்காத ராசி ரிஷப ராசி தான். அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி இந்த மூட்டு வலி, முதுகு வலி, நரம்பு வலி, உடம்பு தொந்தரவு, கிறுகிறுப்பு, மயக்கம், இந்த மாதிரி உடல் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் 9ஆம் தேதி வரைக்கும். அதே இந்த 9ஆம் தேதிக்கு மேல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தா புத்திர ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப பொதுவா ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, நாங்களும் இதுக்காக வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம், அதாவது நிறைய கோயில்களுக்கு போயிட்டோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே இந்த புத்திர பாக்கியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா 9ஆம் தேதிக்கு மேலதான் சப்போர்ட் பண்றாரு. அப்போ 9ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் போய் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துல உட்கார்றதுனால, அதாவது உங்களுக்கு கன்னி ராசியில உட்கார்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து பொது பலன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, அதே மாதிரி அந்த 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்துவோம் ஆனா கொடுத்துருவான். அப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொது பலன் பார்க்கிறோம், நம்ம ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப இந்த பலன் சொல்றதுக்கு நம்ம ஜாதகம் கம்பேர் பண்ணினீங்கன்னா அது நீங்களே சில விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் சொல்ற விஷயம் என்ன, ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கு அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிரன் இந்த மாசத்துல வந்து 4ஆவது வீட்டுல அதாவது சூரியனுடைய வீட்டுல வராரு. அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியில் இருந்துட்டு கன்னி ராசிக்கு வராரு. அப்போ உங்க ராசிக்கு 5ஆவது ராசி கன்னி ராசி, கன்னி ராசிக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேல குழந்தை வர மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணீர், அதாவது ரிஷப ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கும் 5ஆவது வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு சொல்ல போனா உங்களுக்கு வந்து புதன். அந்த புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா, அதாவது 3ஆம் தேதி அன்னைக்கே புதன் பகவான் என்ன பண்ணிடுறாருன்னா தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு துலா ராசிக்கு வந்துடுறாரு. துலா ராசி யாருடைய வீடுனா உங்க ராசிக்கு அதிபதி வீட்டுக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னா கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கட்டான்றது 6ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேல 3ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில மாற்றம், சம்பள உயர்வு, அதாவது வேலையில அலுவலகத்துல கட்டான் இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா புதன் பகவான் யாருன்னா கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகன். அந்த ஞானக்காரகன் வந்து கட்ட தன் சொந்த வீட்டுல இருந்துட்டு, அதாவது ஆட்சியா உச்சமா இருந்துட்டு
உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர வீட்டுக்கு தான் வராரு. அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான். சரிங்களா? உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால இடம் வாங்குறவங்களுக்கோ, கிரயம் பண்றவங்களுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றவங்களுக்கோ 9ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. அப்போ 9ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு. அது போக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 6ஆம் இட ரோகஸ்தானத்துல போறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. நான் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறேங்க, ஆனா எனக்கு எந்த சம்பள உயர்வு இல்லை, அந்த இடத்துல நல்ல பேர் இல்லை, வேலை செஞ்சு கூட எனக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு குழப்பங்கள் என்ன சார்ந்துதான் இருக்குதுன்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கக்கூடிய கட்டன்றது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாசத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் பாரு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பார்க்கும்போது உங்களுக்கு கடகரா அதாவதுன்றது துலா ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்காராரு. அடுத்தது இப்ப கன்னி ராசியில இருக்கிறவர் போய் பாத்தீங்கன்னா அடுத்தது சூரியன் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் துலா ராசியில போய் நீச்சமாகிறார். அப்ப ஜாதகருக்கும் தந்தைக்கும் இது பார்த்துக்கோங்க, அதாவது ரிஷபராசிக்கோட தந்தைக்கும் ஜாதகருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாதகம் இல்லை. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா ஜாதகரை சொல்றது அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா சொல்றது ஜாதகருக்கு பிடிக்காது, உங்களுக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதங்கள். ஏன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில நீச்சமாகிறார். 12 ராசியில சூரியன் நீச்சமாகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா துலா ராசியில மட்டும்தான். அப்ப துலா ராசியில சூரியன் போய் நீச்சமாகும் போது என்ன பண்ணுவாரு, நீங்க செய்யறது மத்தவங்களுக்கு பிடிக்காது, மத்தவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காது. அப்படி பார்த்தா உங்க குடும்பத்துக்குள்ளார பார்த்தா நீங்க ஏதோ ஒரு கற்பனை கனவுல தான் இருப்பீங்க, அது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாதகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது மனைவிக்கோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் தந்தைக்கு உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் வரும், அது விட்டு கொடுத்து போறது நிச்சயமா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் 12ஆம் இட விரயஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடியது துலா ராசி, உங்க ராசிக்கு அதிபதி வீட்டுல தான் இருக்கிறாரு. ஆனா அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கும்போது தன் 27ஆம் தேதிக்கு மேல தன் சொந்த வீட்டுக்கே போறார், விருச்சிக ராசிக்கே போறார். அப்ப ஆட்சியா உட்காரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அந்த 27ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதாவது மன அழுத்தம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் எப்போ தீரும், தொழில் எப்போ மாறும், தொழில் ரீதியாக எப்போ நல்லது நடக்கும், 4 காசு எப்போ மிச்சம் வைப்பேன், எனக்கு பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தா கடன் பிரச்சனை எல்லாம் எப்போ தீரும், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு 27ஆம் தேதிக்கு மேலதான் செவ்வாய் போய் தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்தாதான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு பக்கம் இருந்தாலும் அத குரு பகவான் பாருங்க இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாகிறார். அதிசார யோகம் பாத்தீங்கன்னா 26 நாள். அப்ப மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில குரு உச்சம் அடைகிறார். அப்ப குரு உச்சமடையும் போது உங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு கடகராசியில அதாவது உட்காரக்கூடிய காலகட்டத்துல தைரியஸ்தானத்துல உட்கார்றாரு இல்லையா? அப்ப தைரியஸ்தானத்துல குரு உட்காரும் போது என்ன பண்றாருன்னா நிச்சயமா உங்களுக்கு பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும், அதாவது வர வேண்டிய காசு பணம் கண்டிப்பா சேரும். அதே சமயத்துல தொழில் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாமா, நான் செய்யலாமா, தொடங்கலாமா, வெளிநாடு போலாமா, வெளி மாநிலம் போலாமா, இது போல ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு அதிசாரமான வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் அடுத்து தைரியஸ்தானத்துக்கு வராரு. அப்படி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. ரிஷபராசி, இந்த ரிஷபராசி பாருங்களேன், அறிமுகம் இல்லாத எவரையும் தோற்றத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். தோற்றம் எல்லோரையும் ஏமாற்றும். பழகி பார்த்து பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடியவங்க நீங்க தாங்க. பழகி பார்த்து பண்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த
அக்டோபர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ சுகாதிபதியாக இருக்கார், நல்ல பண்பில் இருக்கார், மதிப்பீட்டில் இருக்கார், நல்ல மதிப்பெண்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார், மரியாதையும் வணக்கமும் வாழ்த்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த 4ஆம் பாவகத்துக்குரிய செஞ்சு ஆகணும்ல ரிஷபராசி நேயர்களுக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு 2 உள்ள குரு என்ன செய்கிறாரு, 3க்கு போகிறாரு. ஒரு 10 நாள் 8 10லேருந்து 18 10 அதிசாரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மறுபடியும் அவங்களுக்கு வந்துடுறாரு. அது வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. 8 10லேருந்து 18 10 அதுக்கு மேலே உங்கள் குரு உங்களுக்கு வந்துடுறாரு. உங்கள் வீட்டில் இருந்தவர் இப்போ எங்கே இருக்காரு, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருக்காரு, 2ஆம் பாவகத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 2ஆம் பாவத்துக்கு வரும்போது அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு செய்யணும் இல்லையா? அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் செய்யணும்னா நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும், அதுக்குரிய உங்களுக்கு உரிய டெக்ஸ்டைல்ஸ், ஹெல்த் வீஸு, உடம்பு, சுகாதாரம், மருத்துவம், பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி மீடியாக்கள், டான்ஸு, எந்த டான்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மீடியா இருந்தாலும் சரி, அது சின்ன துறையோ பெரிய துறையோ நடுத்துறையோ எல்லா துறையிலும் நீங்கள் போகலாம். என்ன இருக்கணும், கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இருக்கக்கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு தயவு செய்து எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் ரிஷபராசிக்கு நல்லா இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் உரிய அதிபதி அவனுக்கு பகை கிரகம், பகைக்கோள் நவகிரகத்தில். அப்போ பகைக்கோளுடைய சாரமோ பகைக்குடைய லக்னாதிபதி சாரமோ லக்னமாக இருந்தால் ரிஷபராசிக்கு என்ன நட்சத்திரம், ரோகிணியாக இருந்தாலும் சரி, சந்திரன் உச்சம் பெற்றாலும் சரி, கார்த்திகை 2 3 இருந்தாலும் சரி, மிருகசிரசம் எந்த நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் எங்கே உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதுன லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், அதே புதன் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வரணும் அமைப்பு. எல்லாத்துக்கும் வருமா, இல்லைன்னா எங்களை கேட்பீங்களா? அப்படி வந்தால் எங்களை எப்படி தேட போகிறீங்க, அப்புறம் எங்களை மறந்துடுவீங்க. இல்லை, அப்போ நாங்களும் உங்களை நம்பி தானே வாழ்கிறோம். அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இல்லாமல் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் கொடுங்க, இல்லைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு அடிங்க. சாமி ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு நான் பார்த்து சொல்ல போகிறோம், என்னங்கிறத பார்த்து சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதனால் ரிஷபராசிக்கு உங்களுக்கு வேண்டிய இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 18 10க்கு மேலே உண்டு. 18 10க்கு மேலே தான் உள்ளதும் உள்ளபடி சொல்லணும். எங்கள் குரு சொல்லியிருக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 8 10லேருந்து 18 10 வரையும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. 18 10க்கு மேலே நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. ஆன்லைன்லேயே வாங்க, எல்லாமே ஆன்லைனில் தான் பார்க்குறோம். ஆன்லைன்லேயே வாங்க, எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் உண்டு. எல்லா கேள்வியும் பார்க்கலாம். நீங்கள் வாஸ்து சந்தேகம் கேட்கலாம், என் கணிதம் சந்தேகம் கேட்கலாம், ஜோதிடத்துறையில் கேட்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். எந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எதை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்காக தேவையில்லாத கேட்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்கு கண்டிப்பாக உங்களை பணிவோடு தெரிஞ்சுக்கிறேன். சரியான உள்ளதை உள்ளபடி கேட்குங்க. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம வணங்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு, அம்மன் வழிபாடு. அதுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 15 நாளைக்களாக கண்டிப்பாக இன்னொரு 15 இதுவரையும் நீங்கள் இந்த மகாலய பட்சத்தில் வழிபடாதவங்க இனிமேல் வழிபட்டாலும் அது உங்களுக்கு 10 நிமிஷம் நான் தனியாக கொடுத்துருக்கிறேன் டைம். அந்த 2-10 விசேஷம் வரையும் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் அம்மன் வழிபாடு, லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மியினுடைய பரகங்கள், பாய்சுரங்கள், அதனுடைய பதிகங்கள் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க. குறிப்பாக வாரணம் 1000 கண்டிப்பாக படிங்க. திருமணம் ஆகலையா, கண்டிப்பாக புத்திர பாக்கியம் வேணுமா, கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும், அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 8 10லேருந்து 18 வரையும் கொஞ்சம் எச்சரிக்கை. போக்குவரத்தில், நண்பர்கள்கிட்ட, குறிப்பாக பெண்கள் இடத்துல
பெண்களிடத்தில், குறிப்பாக பெண்களிடத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வில்லங்கம் இருக்கக்கூடாது. எதுலேயும் கையெழுத்து போட்டுறக்கூடாது. எதையும் நம்பி கையெழுத்து போட்டுறக்கூடாது. எதையும் நம்பி பேச்சு நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இருந்து வந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஒரு வெற்றிகரமாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம். அப்போ வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொன்னது மாதிரி ரிஷபம்னாலே காளை மாடு. அப்போ பிரதோஷ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். பிரதோஷ வழிபாடு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பெண்கள் சம்மந்தப்பட்ட இடத்துறதுனால் சப்த கன்னிகள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள். 7.5 8 உங்கள் ராசிக்கு சனி ராகு எல்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. லக்னங்களை மட்டும் கவனமாக பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சப்தகன்னிகள் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அம்மன் வழிபாடு, லட்சுமி கடாட்சம் வழிபாடுகளை பண்ணி வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி கடாட்ச மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.